சென்னை எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 4442 கோடி டெண்டர் கோரியதில் முறைகேடு நடந்துள்ளதாக மனு. இந்த மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். சென்னை எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 4442 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் ஊழல் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டி இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் திருச்சி, திருமயம், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் உள்ள பெல் நிறுவனங்களின் தொழிற்சங்கங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா, நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் இந்த நிறுவனத்திற்கு டெண்டர் ஒதுக்கீடு செய்ததில் எந்த ஒரு தவறும் இல்லை, அந்த நிறுவனம் இந்த திட்டங்களை செயல்படுத்தி வந்த நிறுவனம் தான், ஒப்பந்தம் வழங்கியதற்கான காரணங்களை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் சிபிஐ விசாரணை கோரிய இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மனுதாரர் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தை ஒரு குறிப்பிட்ட நிறுவனம், அதாவது பிஜிஆர் எனர்ஜி என்ற ஒரு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில மீண்டும் அந்த ஒப்பந்தம் புதுப்பித்ததற்கான காரணம் என்ன என்று மனுதாரர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் டான்ஜெட்கோவுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.